ஹலோ எபியர்ஸ் கூட எல்லாரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வினேஷ் போகத் இவங்க வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு லேடி. அதாவது ஒலிம்பிக்ஸ்க்காக ரெஸ்லிங் கேமில் கோல்டுக்காக ட்ரெயின் அத்லெட்ஸ். இவங்க வந்து இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க 2024. அதுக்கு காரணம் ரீசன் கேட்டிங்கன்னா, அதாவது 50 கேஜி வெயிட் கேஜி இருக்குல்ல, அந்த பிரிவில் வந்து இவங்க வந்து ஒரு 100 கிராம் கூட இருந்திருக்கிறாங்க. அதாவது எக்ஸஸாக இருந்திருக்கிறனால இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, இது நீங்கள் கேட்கலாம், இது வந்து கரெக்டு தானே, 100 கிராம் கூட இருந்தால் அதனால் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னு. பட் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய இதே இருக்குது. அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி பார்ட்டியை வந்து இவங்க வந்து நவம்பர் மந்த் வந்து அந்த பார்ட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர். அது வந்து அவங்க நார்த் இந்தியாவில் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ, அது கரெக்டாக தெரில. அவர் வந்து பொண்ணுங்களுக்கு உமன்ஸ்க்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேர்ந்த அத்லெட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க நவம்பர் மந்த்து. அப்போ வந்து நம்ம போலீஸ் இருக்காங்கல்ல, இந்தியன் போலீஸ், அவங்க வந்து இவங்களை வந்து அந்த இடத்துலேருந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு இந்தியாவுக்காக கோல்டு மெடல் அடிக்கிற ஒரு பர்சனை, ஒரு லேடியை தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அப்பயே அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. கம்மிங் 2024 வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்குது, அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து பயமாக இருக்குது. சொந்த நாட்டு மேலேயே அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து என் கோச்சே வந்து ட்ரக்ஸ் கொடுத்தாலுமே கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி கண்டிப்பாக இந்தியாவுக்காக கோல்டு அடிப்பேன் அப்படிங்கிற பேட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே ஃபைன், நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒலிம்பிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வழக்கமாக 53 கேஜி இருக்குல்ல, அந்த லிமிட்டில் தான் வந்து எப்பயுமே விளையாண்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஒலிம்பிக்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 50 கேஜி இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கரெக்டாக அந்த நாள் அன்றைக்கே உங்களுக்கே தெரியும், அந்த வெயிட் கேட்டகரிக்கு உண்டான பர்சன்ஸ் தான் இவங்க எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செக் பண்ணுவாங்க அந்த வெயிட்டை. அப்போ வந்து ஒரு 100 கிராம் வந்து கூட இருந்திருக்காங்க, எக்ஸஸாக இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக 100 கிராமுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பாக்கெட் மாதிரிங்க. சும்மா ஒரு 100 கிராம் வந்து நம்ம சாப்பிட்டா தண்ணி குடித்தா கூட அந்த 100 கிராம் ஏறும். அதுக்காக அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் ரூல் அது ஓகே. பட் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இவங்க வந்து சாதாரணமாக இந்த தடவை வந்து ஃபைனல் போகலை. இவங்க யாரை பீட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜாப்பனீஸில் உள்ள ஒரு லேடியவும் அவங்கள வந்து பீட் பண்ணி அந்த ஸ்பாட்டில் அந்த ஜாப்பனீஸ் லேடி வந்து இவங்களை கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு டேலண்டடாக இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவுக்காக கோல்டு அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இவங்க வந்து ஃபைனலில் யார் கூட மோத போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு லேடியை கூட இவங்க வந்து மோத போகிறாங்க. இதில் வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கிராம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே ஓகே. பட் என்னன்னா, சொந்த நாட்டு மேலேயே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து சொந்த நாட்டு மேலே மக்களே வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது வந்து உலகம் பூரா பேசப்படுது. இப்போ உலகம் பூரா பேசப்படுது. இந்தியாங்கிறது ஒரு ஹியூஜ் கண்ட்ரி, ஒரு பெரிய கண்ட்ரி. இந்த கண்ட்ரியிலேருந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அத்லெட்ஸ் இந்த அளவுக்கு இது பண்ணி ட்ரெயின் பண்ணி ஒரு கோல்டு மெடல் அவங்க அடிச்சிருப்பாங்க. கோல்டு மெடல் அவங்க கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க, அந்த லேடியோட ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபைனல் போயிருந்தாங்கன்னா. பட் அதுக்குள்ளே இவ்வளோ சதி நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணி, இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி, இந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் அவங்க லிட்டில் பிட் ஒரு சின்ன ஒரு டைம் கொடுத்துருந்தா கூட அவங்க வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கிராமுங்க, அதை வந்து ஈஸியாக கரைச்சி கொண்டு போயிருந்துருக்கலாம். ஒன்றும் பெரிய இதே கிடையாது. ஆனால் அது அந்த வாய்ப்பை கூட கொடுக்காம டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு டைரெக்டாக சொன்னனால அவங்க வந்து இப்போ என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நான் போராடினதெல்லாம் போதும். ஒரு அத்லெட் சொல்கிறாங்க, என்ன நம்பிக்கையை வந்து நான் இழந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் போராட சக்தி இல்லை, என் நம்பிக்கை வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு இதாக இருக்குங்க. ரொம்ப மனசே வந்து ஒரு மாதிரி வேதனையாக இருக்குது. இந்த அளவுக்கு இது பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா உழைச்சவனுக்கு தான் தெரியும். நம்மளை அது கைவிட்டு
கைவிட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்காக மட்டும் சொல்லலை, எல்லா விஷயத்துக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். அடுத்தவனை ஏமாத்துறது, அடுத்தவனை பணத்துக்காக வந்து இது பண்ணுறது, அடுத்தவன் காசுக்கு வந்து அலையிறது, இந்த மாதிரி சில எச்ச விஷயமா இந்த நாட்டில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்காக தெரிவிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் நம்ம வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து சங்கி வடக்கன் அப்படிலாம் சொன்னாலுமே அவங்களும் இந்தியன்ஸ் தான். நம்ம நாட்டுக்காக அவ்வளோ தூரம் போய் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு லேடி, அது ஒரு 29 தான் அவங்களுக்கு ஏஜ், அவங்களுக்கு வந்து இன்னும் ரெக்கார்ட் இருக்குது, இன்னும் இயர்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நான் ரிட்டையர் பண்ணுறேங்கிறது ஓகே, பட் நான் வந்து மனசளவில் நான் வச்சுருக்கிற ஹோப் எல்லாமே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே நோட் த பாயிண்ட். அதுதான் வந்து ரொம்ப 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 கவலைக்கு உண்டான விஷயம். ஸோ இந்த நாட்டில் வந்து என்னென்னமோ எல்லாம் என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரியலை. ஸோ இதைத்தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நான் 2 நாளாக நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்தேன் என்னடா அப்படின்ட்டு. அப்புறம் உள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்த பிறகு தான் தெரியுது இந்த அளவுக்கு இதாக இருக்கேன். நான் நினச்சேன் எடுத்தோன்னே சரி ஓகே 100 கிராம் கூட வந்திருக்காங்க, ஸோ அதனால் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சாங்கன்னு இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, இது இன்ஸ்டாகிராம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து வைரல். ஸோ அப்போ தான் வந்து நான் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தப்ப இவ்வளோ விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஸோ அதை தான் FBR ஸ்குவாட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.